அவகிட்ட உனக்கு பேச வேண்டிய கிடக்கு. ஏன் இது வரைக்கும் நீங்க பேசி பேசி ஏமாத்தனதெல்லாம் போதாதா? ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அண்ணா அவங்கள எதுவும் சொல்லாதண்ணா. ஏய், நீ முதல்ல வாயை மூடு. எல்லாமே உன்னாலதான். இது பாரு, கோவத்துல எந்த நல்லதும் நடக்காது. ரேணுகா இப்படி இருந்தா நம்ம எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். அவகிட்ட பேசி அவளை சரி பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதை விட்டுட்டு இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அவளோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? இங்க பாரு, என் தங்கச்சியை எப்படி சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு காரணம் ஆயிட்டோம். ஆனா அதே நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம சீக்கிரமா நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. நாங்க வரோம். என்னப்பா வேலு, கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. ஆ, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஜானகி அம்மா வேற தனியா இருக்காங்க. ஆ சரிப்பா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வள்ளிமா, இங்க ஏதாவது தப்பு நடந்திருந்தா, யாராவது உன் மனச காயப்படுத்தி இருந்தா அத மனசுல வச்சுக்காதம்மா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் நீங்க என்ன பண்ணீங்க? இல்லம்மா, நீ எப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு. நீ இந்த வீட்டுல வந்து தங்கினதே பெரிய விஷயம். ஆனா பேச்சு அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நாள் முழுக்க உன்னை வேலை வாங்கியிருக்காமா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காமா. என்னாலையும் எதையுமே தடுக்க முடியாம போயிருச்சுமா. அதுக்காகவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. அதெல்லாம் நான் ஜாலியா தான் இருந்தேன். இது நம்ம வீடு அங்கிள். இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்த கொடுத்து வச்சிருக்கணும்? ஒரு நாளைக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா? இப்ப தெரியுதா இதெல்லாம் எதுக்கு செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன்னு? என்ன கிளம்பிட்டீங்களா? ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி தான் அமையும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு வள்ளி. ஆமா, என்ன நீங்க காலையிலே கிளம்பிட்டீங்க? அட்லீஸ்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம்ல. ஏய், இங்க இருந்தா மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய விடுவாங்கன்னா இப்படி காலையிலே கிளம்புறாங்க. நீ என்னடானா ஆமா ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தான். சரி சரிப்பா, டைம் ஆகுது. சரிப்பா, சரி வாங்க. நீங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா? நான் என்னப்பா பண்றது? ஏய் பேச்சு, பிள்ளைங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை.
அக்கா நேத்து நீங்க சமைச்சத சாப்பிட்டதும் மாமா முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவர் அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அவருக்கு என் கையால சமைச்சத சாப்பிடறதுனா அவ்வளவு பிடிக்கும் சுமதி. நாங்க ஒன்னா இருந்தப்பெல்லாம் ஒரு நாள் கூட வெளியில அவர் சாப்பிட்டதே இல்ல. ஏதாவது வெளியூருக்கு போகணும்னா கூட நான் செஞ்சு கொடுக்கிற ஊறுகா, வறுத்த மிளகா இப்படி ஏதாவது எடுத்துட்டு போயிடுவாரு. ஓ, நேத்து மாதிரியே இன்னைக்கும் மாமா சும்மா வெளுத்து கட்ட போறாரு. ஆனா யாரு சமைச்சாங்கன்னு கேட்டா நான் என்னக்கா சொல்றது? டெய்லியுமா போய் சொல்றது? பேசாம நீங்க தான் சமைச்சீங்கன்னு உண்மையை சொல்லிடவா? ஐயோ, நல்ல கதையை கெடுத்தப்போ. நான் தான் சமைச்சேன்னு தெரிஞ்சா தூக்கி எறிஞ்சிருவாரு. தயவு செஞ்சு மறந்து கூட அந்த தப்பு பண்ணிடாத. ஓ, இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு ட்ராக் ஓடுதா? இரு அந்த ட்ராக்க நான் இன்னைக்கே காலி பண்றேன்.